கேடகம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அதாவது உலகம் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது பலருடைய விமர்சனங்களாக தொடர்ந்து இருந்தாலும் தற்பொழுது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த ஒரு 7 மாகாணங்கள் பனி புயல் தாக்கி ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்கா கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு நகரத்தில், லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் என்று சொன்னாலே ஹாலிவுட் திரைப்படங்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் அந்த நகரம் எப்பொழுதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நகரம். கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் காடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரமாக அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இருக்கிறது. ஆனால் இப்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் முழுவதுமாகவே மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீ பரவி அந்த நகரமே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பதப்பதைக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளாகத்தான் அமைந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் பேர், அதாவது 1.5 லட்சம் பேர் மேலாக அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருந்து வெளியேறி விட்டார்கள் என்று தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்களும் இப்போது வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பல மக்கள் அந்த காட்டு தீயில் இருக்கக்கூடிய அந்த அனல், அந்த கரும் புகைகள், அதனால் ஏற்படக்கூடிய அந்த மூச்சு காற்று சுவாசிக்க முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனையினால் கடற்கரையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. கடற்கரையில் பலர் டென்ட் போட்டு தங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமையும் இப்போது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்டு தொடக்கம், அதாவது 2025 இந்த ஆண்டு துவக்கம் முதலே அமெரிக்காவில் மிகப்பெரிய அழிவு காலமாக தான் இந்த ஆண்டு மாறி இருக்குன்னு சொல்லலாம். வெர்ஜீனியா, கான்சஸ் போன்ற ஒரு 7 மாகாணங்களில் பனிப்புயல், அதாவது -40 டிகிரிக்கு கீழே இறங்கிய பனிப்புயல் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு கடும் குளிரை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பயத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இயற்கை. அதே நேரத்தில் அந்த மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையும் அந்த 7 மாகாணங்களில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சாலையில் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சாலை முழுவதும் பனிக்கட்டிகள், வெளியே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, சுட தண்ணீரில் இருக்கக்கூடிய தண்ணீரை மேலே ஊற்றினாலே அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு கடும் குளிர் அந்த இடத்துல நிலவி கொண்டிருக்கிற காரணமாக மக்கள் பலர் வீடுகளிலே முடங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இதில் அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த நகரத்தில் கரண்ட்டு இல்லை, மின்தடை ஏற்பட்டிருக்கு. கடும் குளிர் காரணமாக மின்தடை ஏற்பட்டிருக்குன்றது ஒரு தகவலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்குது. கான்சஸ் இதில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அந்த பனி புயல் காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய பயத்தை தான் உண்டு பண்ணுகிறதுன்னு பார்க்கலாம். அந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளை. இது ஒரு புறம் அந்த அமெரிக்க மக்களை பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலையும் பயப்புறுத்தலையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற நிலையில், இன்னொரு புறம் என்னென்னா காட்டு தீ. அந்த கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் முழுவதுமாகவே மிகப்பெரிய அளவில் இந்த காட்டு தீயானது ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வீடுகளை எரித்து சாம்பலாக்கி விட்டதுன்னு சொல்லலாம். சாம்பலாக்கி அந்த காட்சிகளை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சோகத்தை தான் அதை ஏற்படுத்தி இருக்கிறதுல காட்சிகளை ஒரு முறை பார்த்துருவாங்க. ஏன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இப்படி வீடுகள் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது அப்படி என்று கூர்ந்து கவனிக்கும் போது, நம்ம கான்கிரீட் வீடுகள் நாடுகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்காலேயே பெரிய அடுக்கு மாடி குடியிருப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கான்கிரீட் வீடுகள் தான் இருக்கும். ஆனால் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை பொறுத்த வரையில் மரத்தால் ஆன வீடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதாவது மர கட்டைகளால் ஆன வீடுகள். ஏன்னா அந்த இடத்துல அதிகப்படியான இயற்கை பேரிடர்கள் அடிக்கடி ஏற்படுறது காரணமாக அது மரக்கட்டையிலே அவங்க வீடுகளை அமைத்து அங்கே வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவி இருந்திருக்கு. குறிப்பாக மரக்கட்டையான வீடுகள் மிக விரைவில் எளிதாக தீப்பிடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறது காரணமாக அந்த காட்டு தீ 2000 ஏக்கர் முழுவதும்
பரவுன அந்த காட்டு தீ வந்து அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளையும் வந்து எரித்து சாம்பலாகி இருக்கிறது தான் பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல ஆரம்பத்தில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நடந்த இந்த காட்டு தீயானது கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள்லேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவை ஆக்கிரமித்து அந்த காட்டு தீ பரவி விட்டதாக அந்த அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. இருந்தாலும் மக்கள் வந்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் விரைவில் வந்துவிடும். அமெரிக்க அரசு அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளையும் வந்து தொடர்ந்து கூறி வருகிறார்கள். தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் அடுத்த 2 வாரத்தில் வந்து அவர் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இது மாதிரியான ஒரு நிலைமை அந்த நாட்டிற்கு வரும்பொழுது அதுவே வந்து பெரிய அளவில் விமர்சனங்களை ட்ரம்ப் மீதே அந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள். அதை வந்து இந்த மாதிரியான காட்டு தீ வந்து வந்ததுக்கு காரணம் வந்து இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் தான் காரணம் என்று ட்ரம்ப் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மீது அந்த பாய்ச்சலை வந்து பாய்ந்திருக்கிறார். அப்படி இந்த ஆளுநர் மீது ட்ரம்ப் பாய்ந்ததுனால இந்த விஷயத்தை கூட எப்படி நீங்கள் அரசியலாக பார்ப்பீங்க? இதில் ஒரு இயற்கை பேரிடர், இது மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை தானே வந்து இப்போ யோசிக்க தோணும். ஆனால் இந்த இடத்துல அரசியல் படுத்தி இதையும் ஒரு அரசியலாக ட்ரம்ப் மாற்ற முயற்சிக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் ட்ரம்ப் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு அரசியலாகவே அந்த மாகாணத்தில் பார்க்கப்படுகிறது சொல்லலாம். கிட்டத்தட்ட பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு இடங்களில் பல நாடுகளில் துபாயிலெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மழை வெள்ளம் வர்றது அந்த நகரத்தையே பெரிய அளவில் ஆக்கிரமித்து அந்த மக்களுக்கு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். வரலாறு காணாத மழை வந்து துபாயில் பெய்திருக்க காரணத்தினால அந்த துபாய் நகரமே வந்து மிகப்பெரிய அந்த நாடு முழுவதுமாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு காட்சியாக தான் இருக்கிறது. தொடர்ந்து பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அதிக அளவில் பாதிப்புகள் வந்து தொடர்ந்து உலகத்தில் ஏற்பட்டு வர்றதை கூர்ந்து கவனிக்கலாம். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் வந்து இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் பேரழிவை ஏற்படுத்தப்பட்டு பல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் முதற்கொண்டு கருத்து தற்போது தெரிவித்து வருகிறார்கள். அதை ஒவ்வொன்றாக உறுதி செய்யும் வகையிலே தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளும் வந்து இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் காட்டு தீ அமெரிக்காவை வந்து அச்சுறுத்துகிற நேரத்தில் இன்னொரு பக்கம் பனிப்புயலும் அமெரிக்காவை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த 2 விவகாரத்திலிருந்து எப்படி அந்த மக்கள் மீண்டும் வெளியே வருவார்கள் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதை தாண்டி உலகப்போர் வருமா என்ற ஒரு எண்ணமும் மக்களிடையே வந்து மேலோங்கி இருக்கிறது. உலகப்போர் வந்தால் இந்த மக்களிடையே மிகப்பெரிய அளவில் பொருளாதார பாதிப்புகள் வந்து ஏற்படுவது உறுதியாக இருக்க வேண்டாம். எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரிகளை வந்து அந்த நாடுகளை வந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா அச்சுறுத்தி வருவதாக ஒரு பக்கத்தில் பேசப்பட்டு வந்தாலும் ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய போர் காலத்தில் இப்பொழுது தயாராக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே மிகப்பெரிய அளவில் போர் முன்னி இப்பொழுது ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவி வருகிறது என்று கூறப்பட்டு வந்தாலும் தொடர்ந்து போர் பதற்றம் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த போர் பதற்றங்கள் உலக போராக மாறுமா என்ற ஒரு அச்சமும் வந்து மக்களிடையே வந்து நிலவி கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு புறத்தில் ஒரு மிகப்பெரிய பேரழிவை வந்து ஏற்படுத்தி விடுமா என்ற ஒரு அச்சமும் இருக்குது. தொடர்ந்து ஒரு பக்கத்தில் மனிதனுக்கு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துகிறான், இயற்கையும் மனிதனுக்கு மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து கவனிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை பார்த்துவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸும் லைக்கும் தெரிவிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக அமையும். தொடர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை உங்களிடத்தில் சொல்கிறோம். இந்த அளவுக்கு நாங்கள் வந்து 68,000 சப்ஸ்கிரைபர்களை நெருங்கிறதுக்கு காரணமான சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் இதுவரை கொண்டு சப்ஸ்கிரைப் செய்ய போகிற அனைவர்களுக்கும் மிக்க நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.